12th Standard Business Mathematics and Statistics, Exercise 1.1, Third Sum. YouTube channel name, Ilan Vision. Third question, solve the following system of equations by rank method. இங்கே 3 equations கொடுத்திருக்காங்க. அதை சால்வ் பண்ணணும். சால்வ் அப்படின்னா இந்த x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் சால்வ்னு சொல்லுவாங்க. சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் பை ரேங்க் மெத்தட். ரேங்க் மெத்தடை பயன்படுத்தி நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அந்த சம் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். டெஸ்டிங் த கன்சிஸ்டன்சி ஆஃப் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் 2 and 3 வேரியபிள் பை ரேங்க் மெத்தட். அதாவது AX = B ஃபார்மில் எழுதுனதுக்கப்புறம் நம்ம இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். இதை 1 by 1 உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் நான் ஹோமோஜீனியஸை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கன்சிஸ்டன்ட்டு, இன்னொன்று இன்கன்சிஸ்டன்ட்டு. கன்சிஸ்டன்ட் அப்படின்னா தீர்வுகள் இருக்கும், கண்டிப்பாக தீர்வுகள் உண்டு. அது ஒரு தீர்வாக இருக்கலாம், இல்லை பல தீர்வாக இருக்கலாம். யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா சிங்கிள் சொல்யூஷன், அதாவது ஒரு தீர்வு இருக்கும், ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் இருக்கும். அது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னா பல தீர்வுகள் இருக்கும். இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அதுக்கு தீர்வே கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் தான். இப்போ நம்ம இங்கே கிவன் சம்முக்கு வந்து வருவோம். இங்கே நான் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 3 ஈக்குவேஷனுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஹோமோஜீனியஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் 9 இருக்குது, இங்கே 52 இருக்குது, இங்கே 0 இருக்குது. இது 9 வந்து 0க்கு ஈக்குவல் கிடையாது, 52ம் 0க்கு ஈக்குவல் கிடையாது. அதனால் இது வந்து நான் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இதே வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா AX = B ஃபார்மில் வந்து முதல்ல நம்ம எழுதுவோம். ஏன்றது என்னன்னா, கொடுத்துருக்க ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுத்து எழுதினீங்கன்னா அதுதான் A மேட்ரிக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதணும். ஸோ இதை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அதாவது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்கணும். ஈக்குவல் டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வேரியபிள் மட்டும்தான் இருக்கணும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கணும். அதேமாதிரி இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வேரியபிள் மட்டும்தான் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த பக்கம் இருக்குது. இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வேரியபிள் இருக்குது, இந்த சைடு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆர்டர் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இல்லைனா நம்ம கரெக்டாக எழுதிக்கணும். இப்போது 1 கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, ஏன்னா இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அதுமாரி ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் 1, இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டும் 1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 5, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 7. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து -1, இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டும் -1. ஸோ ஏ மேட்ரிக்ஸ்ன்றது என்னன்னா கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த கேபிட்டல் எக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து வேரியபிள். இந்த 3 ஈக்குவேஷனில் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ், ஒய், இசட் இந்த வேரியபிள்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஈக்குவல் டு பின்றது வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை மட்டும் எடுத்து எழுதிங்கன்னா அதான் பி மேட்ரிக்ஸ். 9, 52, 0. இப்போ இந்த பி மேட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே நல் மேட்ரிக்ஸு இல்லைனா எம்டி மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா, எம்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? எல்லா எலமெண்ட்டும் 0 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஹோமோஜீனியஸ். அப்படி இல்லைன்னா நான் ஹோமோஜீனியஸ். இப்போ இங்கே 9ம் 52ம் 0 கிடையாது, அதனால் இது வந்து நான் ஹோமோஜீனியஸ்ன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இந்த வேரியபிளோட பவர் வந்து ஒன்றே இருக்கணும். அதாவது எக்ஸோட பவர் 1, ஒய் பவர் 1, இசட் பவர் 1 அதுமாரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லா ஈக்குவேஷன்லையுமே வேரியபிளோடைய பவர் 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 or 3 வேரியபிள்ஸ், இங்கே 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் நம்ம 2 வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இங்கே 3 வேரியபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஏபி மேட்ரிக்ஸ், அதாவது அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னு எழுதணும். ஏபி மேட்ரிக்ஸ் அக்மெண்டட் அப்படின்னா இந்த 2 மேட்ரிக்ஸும் சேர்த்து எழுதினீங்கன்னா அதுக்கு பேர் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். அதாவது ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும், ஏன்னா இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க ஏபி. ஸோ ஏபி மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எதுங்க 1, 1, 1, 2, 5, 7, 2, -1, -1. பி மேட்ரிக்ஸ் எதுங்க 9, 52, 0. இப்படி சேர்த்து எழுதினீங்கன்னா அதுக்கு பேர் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். இதனுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதில் 3 ரோ இருக்குது, 4 காலம் இருக்குது, 3/4 இதனுடைய ஆர்டர். அதனால் இது நம்ம வந்து
எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இங்கே. எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் அப்படியே எடுத்து எழுதிடுறோம். 1 1 1 9. இங்கே R2 gives R2 minus 2R1. அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ரெண்டால் மல்டிப்ளை பண்ணி இது செகண்ட் ரோவிலேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 0 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் 0 கொண்டு வரதை பார்க்கணும். ஸோ இந்த செகண்ட் ரோக்கான எலமெண்ட் கால்குலேஷன் நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். R2 ஃபஸ்ட்டு ஏதுங்க. R2 வேல்யூ 2 5 7 52. ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 into 2 2, 1 into 2 2, 1 into 2 2, 9 into 2 18. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால சிம்பிளை மாற்றணும். ப்ளஸ் இருந்தால் அப்படியே ஆட் பண்ணலாம். மைனஸ் இருக்கிறதுனால நம்ம சிம்பிளை மாற்றணும். ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸாக மாற்றணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்போ இதனோட வேல்யூ 2 minus 2 0, 5 minus 2 3, 7 minus 2 5. இங்கே 52ல் 18 போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 34 கிடைக்கும். இந்த வேல்யூஸ் எடுத்து இங்கே எழுதுவோம். 0 3 5 34. நெக்ஸ்ட் R3 gives R3 minus 2R1. ஸோ தேர்ட் ரோ எலமெண்ட்டை மைனஸ் 2R1, அதாவது ஃபஸ்ட் ரோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R3ல் மைனஸ் பண்ணோம்னா நம்ம இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகிடும். அதோட கால்குலேஷன்ஸ் இங்கே நான் போட்டு காமிக்கிறேன். R3 எலமெண்ட் ஃபஸ்ட்டு எதெல்லாம் 2 minus 1 minus 1 0. R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 into 2 2, 1 into 2 2, 1 into 2 2, 9 into 2 18. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால சிம்பிளை மாற்றுவோம். இப்போ 2 minus 2 0 ஆகிடும். -1 -2 -3, -1 -2 -3, 0 minus 18 வந்து minus 18 தான். ஸோ அந்த வேல்யூஸ் எடுத்து இங்கே இங்கே எழுதலாம். 0 -3 -3 18. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட் அப்படியே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட் அப்படியே எழுதிட்டு செகண்ட் ரோ எலமெண்ட் 0 3 5 34. தென் R3 gives R3 plus R2. இந்த ரெண்டும் ஆட் பண்ணாலே 0 வருது. 0 plus 0 0, 3 minus 3 0, 5 minus 3 2, 13 plus 18. இங்கே minus 18 வரணும். 13 minus 18 வந்து 16 வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது ஒரு வந்து எக்லான் ஃபார்ம். அதாவது இங்கே 0வே கிடையாது, இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது. ஸோ இந்தமாரி இருக்க இன்க்ரீஸ் ஆகினே வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எக்லான் ஃபார்ம் சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது வந்து இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம 0 ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இது கூட செப்பரேட் பண்ணிங்கன்னா இது 0 ஆகும். ஆனால் இந்த வேல்யூ வந்து 0விலேருந்து மறுபடியும் ஏதோ ஒரு நியூமரிக்கல் வேல்யூக்கு இது வந்து மாறும். 0 இல்லாத ஏதோ ஒரு வேல்யூ இங்கே வரும். அதேமாரி இந்த வேல்யூ 0 ஆக்குறோம் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூமே 0 இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வேல்யூவாக வரும். அதனால் இந்த ப்ராசஸ் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். இருக்க 0 இன்க்ரீஸ் ஆகினே வரணும். 0 வந்து குறைஞ்சி போகுது அப்படின்னா நம்ம அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடணும். இப்போது எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்கோ அதுதான் ரேங்க்கு. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி, இந்த 4 காலமுமே வந்து ரேங்க் ஆஃப் ஏபி தான். ஏபிக்கு வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. அப்போ நான் ஜீரோ ரோஸ் வந்து 3 இருக்கிறதுனால இது ரேங்க்கு 3. நெக்ஸ்ட்டு ரேங்க் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3 காலம் மட்டும்தான் ரேங்க் ஆஃப் ஏ. இந்த 3 காலம் மட்டும்தான் ரேங்க் ஆஃப் ஏ. இதில் நான் ஜீரோ ரோ எத்தின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. தேர்ட் ரோவில் 2 இருக்குது. இது வந்து 0 வந்து கிடையாது. அதனால் நான் ஜீரோ ரோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. நம்பர் ஆஃப் வேரியபிள் n. நம்பர் ஆஃப் வேரியபிள் பார்த்தீங்கன்னா 1 2 3. எக்ஸ் ஒரு வேரியபிள், ஒய் ஒரு வேரியபிள், இசட் ஒரு வேரியபிள். அப்போ n ஈக்குவல் டு 3. இப்போ நம்ம இந்த கண்டிஷன் செக் பண்ணலாம். அதாவது ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவலாக இருக்குது, n ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. யூனிக் சொல்யூஷன், அதாவது கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். ஸோ நம்ம வந்து இந்த கண்டிஷன் இங்கே எழுதிக்கலாம். therefore rank of AB equal to rank of A equal to n equal to 3. Therefore the equations are consistent and unique solution. இப்போ அவங்க 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து நம்ம இதை கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணணும். எக்ஸ் ஒய் இசட் வந்து நம்ம சால்வ் பண்ணணும், வேல்யூஸை கால்குலேட் பண்ணணும்.
ஸோ தேர்ட் கொஸ்டின் இங்கே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதான் கடைசியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ண இந்த மேட்ரிக்ஸு. ஸோ இது ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து பிலாங்ஸ் டு எக்ஸ் வேரியபிள், இது செகண்ட் வேரியபிள் பிலாங்ஸ் டு ஒய், தேர்ட் வேரியபிள் பிலாங்ஸ் டு இசட், இது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அதனால் நம்ம எப்படி இது சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 0 இன்ட்டு எக்ஸ் 0 தான், 0 இன்ட்டு ஒய் 0 தான், அப்போ 2z ஈக்குவல் டு 16 எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது. அடுத்ததாக இங்கே 0 இன்ட்டு எக்ஸ் 0 தான், 3 இன்ட்டு ஒய் 3y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 34, இது செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 9 அப்படி எழுதிக்கலாம். இப்போ இது சிம்பிளை பண்ணுவோம். 2 இந்த சைட் போச்சுன்னா டிவிஷனில் போகும். 16 டிவைடட் பை 2 நம்மளுக்கு வந்து இசட்டோட வேல்யூ வந்து 8, ஏன்னா 16 டிவைடட் பை 2 8. இங்கே இசட்டோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 5 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 34. ஸோ 3y, 5 இன்ட்டு 8 40 ஈக்குவல் டு 34. இப்போ 3y ஈக்குவல் டு ப்ளஸ் 40 இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 40 ஆகும். 34 மைனஸ் 40, இதனோட வேல்யூ வந்து மைனஸ் 6. 34 மைனஸ் 40 மைனஸ் 6. அப்போது y ஈக்குவல் டு மைனஸ் 6 டிவைட் பை 3, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இந்த சைட் போச்சுன்னா டிவிஷனில் போகும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா y ஈக்குவல் டு மைனஸ் 2 கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸு ஒய்க்கு பதிலாக மைனஸ் 2, இசட்டுக்கு பதிலாக 8 ஈக்குவல் டு 9. ஸோ மைனஸ் 2 ப்ளஸ் 8 ஆட் பண்ணால் ப்ளஸ் 6 கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 9. எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 6 இந்த சைட் போச்சுன்னா மைனஸுக்கு மாறும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதை ஆன்சர் வந்து நம்ம தனியாக எடுத்து எழுதலாம். நான் ஆன்சர் வந்து இங்கே தனியாக எடுத்து எழுதுறேங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ ஆகணும், அடுத்தது ஒய் வேல்யூ, நெக்ஸ்ட்டு இசட் வேல்யூ. therefore solution equal to 3, minus 2, 8. இதையும் பாக்ஸ் போட்டு நம்ம காமிச்சிக்கலாம். தட்ஸ் ஆல். இப்போ இந்த ஆன்சர் கரெக்டானு சொல்லி நீங்கள் வந்து கொடுத்துருக்க ஏதோ ஒரு ஈக்குவேஷன்லேருந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இதில் கூட நீங்கள் செக் பண்ணலாம். அப்போ 3 ப்ளஸ் மைனஸ் 2, அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 9 கிடைக்கணும். அப்போ 3 மைனஸ் 2 1, 1 ப்ளஸ் 8 9. ஆன்சர் கரெக்டாக இருக்குது. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் இதை செகண்ட் ஈக்குவேஷனை செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது எல்லா ஈக்குவேஷனுமே இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 3 ஈக்குவேஷனுக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். வெரிஃபிகேஷன் எதுவும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.